சிறகடிக்கை ஆசை சீரியல்ல இன்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்திருக்கு. அதாவது ரோகிணிக்கு பிரச்சனை கொடுக்கும் விதமா ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அது பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய எபிசோட் தொடக்கத்தில் முத்து மீனாவிடம் அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டியில் குடிக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அதற்கு மீனா பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் முத்து ஃபோனை வைத்ததும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸிடம் மீனா சம்மதம் சொல்லிவிட்டாள் என்று போய் சொல்கிறார். அதை அவர் ஃப்ரெண்டு செல்வம் கண்டுபிடிச்சிடாரு. அவள் அப்படித்தான் சொல்வா, குடிச்சிட்டு போகலாம் வாடா என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்கிறாரு. மறுபக்கத்தில் மீனாவின் தோழிக உன் புருஷன் உங்ககிட்ட அனுமதி கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபக்கத்தில் ரோகிணி பாத்ரூமில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதை மனோஜ் அட்டன் பண்ணுறாரு. அப்போது எதிர்பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன், நீங்கள் இன்னும் வாடகை போட்டு விடலை என்று சொல்ல மனோஜ் குழப்பம் அடைகிறாரு. எந்த ஹவுஸ் ஓனர் என்று கேட்டதும் ரோகிணியின் அம்மா வாடகைக்கு இருக்கும் ஹவுஸ் ஓனர் என்று சொல்ல மனோஜுக்கு மீண்டும் குழப்பம் ஆகுது. அப்போது ரோகிணி வந்து போனை வாங்கி வாடகை போட்டு விடுறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வச்சுறாரு. உடனே மனோஜ் யார் வீட்டுக்கு வாடகை என்று கேட்க அது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு நான் தான் வாடகை கொடுக்குறேன், ஆரம்பத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதுக்காக நான் இப்போ பண்ணுறேன் என்று சொல்ல அதற்கு மனோஜ் இதையே என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை, உங்ககிட்ட இன்னும் நிறைய ரகசியம் இருக்கும் போல என்று சந்தேகப்படுறாரு மனோஜ். அடுத்ததா எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றா தான் வெளியே வருது என்று சொல்ல ரோகிணி கோவப்படுறாங்க. மனோஜை திட்டுறாங்க. நீ என் ஃபோனை அட்டன் பண்ணது தப்பு, நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னதும் மனோஜ் கோவப்படுறாரு. இவங்களுக்குள்ள இப்படி சண்டை நடந்துட்டுருக்கு. மறுபக்கத்தில் முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. மீனா அதை பார்த்ததும் கோவப்பட்டு திட்டுறாங்க. முதல்ல முத்து நான் குடிக்கவே இல்லை என்று ஏமாத்துறாரு. பிறகு மீனா முத்துவின் ஃப்ரெண்ட்ஸை திட்டுறாங்க. நீ என்ன திட்டு, என் ஃப்ரெண்டுகளை பற்றி மட்டும் திட்டாத, என் ஃப்ரெண்டை பற்றி பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேளு என்று சொல்கிறாரு முத்து. அதற்கு மீனா முடியாது என்று சொன்னதும் உடனே பாயை எடுத்துக்கொண்டு மாடிக்கு கிளம்புறாரு முத்து. அடுத்ததா இந்த பக்கம் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை நடக்குது. நான் என்ன சொன்னாலும் நீ இப்போ எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல என்று ஸ்ருதி சொல்கிறாங்க. அத்தனை முறை ஃபோன் பண்ண பிறகும் நீ ஏன் அட்டன் பண்ணல என்று கேட்க ரவி மீட்டிங்கில் இருந்தேன், பிறகு மறந்துட்டேன் என்று சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனாலும் ஸ்ருதி கோவப்படுவதால் ரவியும் அங்கிருந்து கிளம்பி மாடிக்கு வராரு. அதே போல் இந்த பக்கம் மனோஜும் ரோகிணி கிட்ட சண்டை போட்டு மாடிக்கு வராரு. முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் மாடியில் பேசிட்டு இருக்காங்க. இப்படித்தான் சிறகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட்டை ரொம்ப சுவாரஸ்யமாக முடிக்கிறாங்க. இதே போல் சிறகடிக்கை ஆசை சீரியலில் அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.